அறை என்றால் வசிக்கும் இடம். அந்த உயிராகப்பட்ட பிம்பத்தில் 3 விதமான சக்திகளை பிரயோகம் செய்கிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்று சொல்லக்கூடிய 3 பாகங்கள். அதை ஸ்பர்சாகுதி என்று சொல்வார்கள். இறைவனை 3 பாகமாக பிரித்து ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் என்று சொல்லக்கூடிய 3 தத்துவங்களாக அம்பாளுடைய சக்திகளை ஆகர்ஷணத்தோடு நாமகரணம் செய்வார்கள். எப்படி நம்ம ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அதற்கு பெயர் சூட்டு விழா நடக்கிறதோ அதுபோன்று கும்பாபிஷேகம் ஸ்பர்சாகுதி காலத்திலே அம்பாளுடைய பெயர் வைப்பார்கள். நமக்கு புத்தூரம்பிகை என்று சொல்லக்கூடிய அற்புதமான அம்பாளுடைய சுரூபம் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய பேராற்றல், 8 கை உடையவள், 8 கைகளிலும் ஆயுதங்களை இயந்தக்கூடியவள், அக்னியினுடைய ஜுவாலைக்கு அசுரனை வதம் செய்யக்கூடிய தோற்றம். இதெல்லாம் எதற்காக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் மனிதன் நல்ல அறிவுடன் வாழ வேண்டும், நல்ல சிந்தனா சக்தி பெற்று வாழ வேண்டும், நல்ல கல்வி அறிவை பெற்று வாழ வேண்டும், அம்மாருடைய அனுகிரகத்தோடு வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் மாதா, அதுக்கப்புறம் பிதா, அதுக்கப்புறம் அப்புறம் தெய்வம். அதனாலதான் பிறப்பு நாள் ஏற்படக்கூடியது 3 விதமான வழிபாடு. முதல்ல நம்ம யார வழிபாடு செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய குலப்பெரியோர்கள். அந்த குலப்பெரியோர்களுடைய வழிபாடு சரியில்லாமல் எத்தனாயிரம் தெய்வத்தை வழிபட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் குலப்பெரியோர்களை நமஸ்கரிப்பது, வழிபாடுகளை செய்வது, அவர்கள் இறந்த காலத்திற்கு பிறகு மீண்டும் அவர்களுக்கு வழிபாடுகளை செய்வது, திதிங்கிற பேரில் ஆராதனை செய்வது, இதெல்லாம் சனாதன தர்மம் அப்படின்னு பேர். சனாதன தர்மம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு குலத்தில் நமது முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட குல மரபுக்கு பெயர் சனாதன தர்மம்.